எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 4வது எபிசோட பார்க்கலாம். 4வது எபிசோடில் என்னென்னா, நேற்றுக்கு செவனரோட இதை கேட்டோம் இல்லையா, செவன முனிவரோட கதையை கேட்டோம். அந்த செவனரோட மகன் வந்து செவனர் சுகன்யாவோட மகன் வந்து பிரபத்தின்னு ஒருத்தன். இந்த பிரபத்தின்றவன் வந்து ஸ்ருதாஜின்னு ஒரு தேவலோக பெண் அப்சரஸ், அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான். அவளை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க 2 பேருக்கும் பிறந்தவர் தான் அந்த சவுனகர். சவுனகரோட புள்ள தான் சுனகர். யாரு நம்ம இந்த மகாபாரத கதையை வெளியில கொண்டு வந்தாரே, அவ வைசம்பாயனர் குரூப்ல இருந்து அந்த அவர் சொல்ல கேட்டாரே சவுனகர்ன்றது, அந்த சவுனகர் யாருன்னா இந்த செவனரோட பேரன், செவனர் சுகன்யாவோட பேரன். செவன சுகன்யாவோட புள்ள பிரகதிக்கும் ஸ்ருதாஜின்னு ஒரு அப்சரஸ் பெண், தேவலோக பெண், பூமியில் இறங்கி குளிக்கிறதுக்கு வர. அவள் குளிச்சுட்டு இருக்கும்போது இவர் பார்க்குறார், இந்த செவனரோட புள்ள பார்க்குறார். பார்த்த உடனே அவருக்கு வந்து அவள் மேலே லைஃப் உண்டாருது. அவகிட்ட சொல்கிறார், அவன் எவ்வளோ சொல்கிறா அது மாதிரி பண்ணக்கூடாது, தப்புன்னு. நான் செவனரோட புள்ள, என்ன நான் சொல்கிறத நீ கேட்காத போனேன்னா உன்னால் தேவலோகத்துக்கு போய் சேர முடியாது, அது மாதிரி நான் சாபம் கொடுத்துருவேன்றார். அவள் பயப்படுறா. அவள் பயந்துட்டு கடைசியில் ஒத்துக்கிறா. இவர் கூட குடுத்தரம் படுத்து ஒத்துக்கிறா. அவள் சொல்லிடுறா, கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பத்து கொடுக்குற வரைக்கும் தான் நான் இருப்பேன், அதுக்கப்புறம் நான் போயிடுறேன்னா சரின்னு சொல்லுவார் ஒரு பிரபதியும். அதே மாதிரி கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறக்கிறது, அதுதான் இந்த சவுனகர்ன்ற அந்த முனிவர். அந்த சவுனகர் பிறந்த உடனே அவள் போயிடுறா. அவள் போகும்போது சொல்கிறா, இந்த குழந்தைக்கு எல்லா விஷயங்களும் தெரியும், முனிவர்களுக்கெல்லாம் தலைவராக இருப்பார்னு சொல்கிறா. இந்த சவுனகர் வந்து முனிவர்களோட அந்த குழுக்களுக்கு தலைவர். சவுனகர்ன்றவர் வந்து சாதாரண ஆள் இல்லை, வேதங்களை உருவாக்கினவராம். வியாசர் மாதிரி வேதங்களுக்கு அர்த்தம் சொன்னவர், வேதங்களை உருவாக்கினவர், வேதங்களை ஜனங்களுக்கு நடுவில் பரப்பினவர் அவர். இதுதான் இந்த மகாபாரத கதையை வெளியில சொன்னதுல சவுனகரோட பாகம் ஒன்று. அந்த அந்த இவர் இருந்தார், உச்சிரவரஸ் ஒருத்தர் இருந்தார் பாருங்க, உச்சிரவரஸ், அவரும் இந்த மாதிரி இதை பரப்பினவர் தான். அதே மாதிரி அந்த இவர் இருந்தார் பாருங்க, அவரும் அப்படிதான், வைசம்பாயனர் அதான். இவெல்லாம் வந்து அந்த இது சூத போராளிகள்னு ஒருத்தர், அவர் வந்து இவர் இதில் கேட்டவர். பரீட்சித்துக்கிட்ட சொல்லும்போது பரீட்சித்துக்கு சுகர் சொன்னப்ப பக்கத்துல இருந்து கேட்டவர். அந்த அவ எல்லாருமே இந்த ராமாயணத்தை பரப்புறதுக்காகவே பிறந்தவான்னு ஒரு ஹிஸ்டரியில் சொல்றது. அதனால தான் அவளால் எவ்வளவு சக்தியாக சொல்ல முடியுதுன்னு. ஆக இப்போ நம்ம இந்த முனிவர்கள் கதையெல்லாம் பார்த்துருவோம். இந்த சவுனகர் யாருன்றது தெரிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது இப்போ சுகர் தெரியணும். சுகர் வந்து வியாசரை பற்றி கேட்டோம், சுகர் தெரியணும். சுக மகரிஷி வந்து சுகபிரம்மம். நம்ம வியாசர் என்ன பண்ணுறார், கிருதாஜின்னு ஒரு அப்சரஸ் பெண், தேவலோக பெண். முதல்ல பிரபதிக்கும் சுதாஜி, அது சுதாஜின்னு அவ பொண்ணு. இது வந்து கிருதாஜின்னு இவளோட வியாசருக்கு வந்து அந்த அப்சரஸ் பெண் வரா. அங்கே வந்து அவள் இதே மாதிரி தான் குளத்தில் குளிச்சிருக்கும் போது வியாசர் பார்க்குறார். வியாசர் மேலே அவள் ஆசைப்படுறான். வியாசர் பார்த்துட்டு அவர் போயிட்டு இருக்காரு, ஆனால் வியாசர் மேலே அவள் ஆசைப்படுறான். இந்த கிருதாஜி ஒரு பெண்ணை ஆசைப்பட்டா அந்த ஆண் வந்து அந்த பெண்ணோட ஆசையை நிறைவேற்றாமல் போகக்கூடாது. அது மாதிரி ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் நம்ம இதில் இருக்குது, இந்து மதத்தில் இருக்குது. இதை வந்து அவள் வெக்கத்தை விட்டு அவர்கிட்ட சொல்லுவார். அவர்கிட்ட வியாசர்கிட்ட சொல்லுவார், முனிவரே இது மாதிரி நான் உங்கள் மேலே ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாள். சொன்ன உடனே அவள், நீ இப்போ தேவலோக பண்ணாச்சேம்மா, நீ என் மேலே ஆசைப்படுற, இது எப்படி சரியாக வரும் அப்படின்லாம் கேட்பார். கேட்கும்போது அவள் வந்து ஒத்துப்பா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பரவாயில்லன்னு ஒத்துப்பா. ஒத்துட்டானா அவள் வந்து இந்த முனிவர் வந்து அவர் வந்து அவளை சேர்ற நேரத்தில் சேர்ந்துருவார். சேர்ந்த உடனே அவள் என்ன பண்ணுவா, கைலாசத்துலேருந்து அவளுக்கு வைகுண்டத்துலேருந்து அழைப்பு வந்துடும். நீ எங்கே போகிற, எவ்வளோ நாள் காணும்னு கேள்வி வந்துடும். வந்த உடனே அவள் என்ன பண்ணுவா, ஆஹா நான் மாட்டின்ட்டேன், என்னை பிடிச்சிருவா, நான் இன்னைக்கு போயிடணும் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறா. போயிடும்போது வியாசர் என்ன சொல்கிறார், நீ கல்யாணம் பண்ணி கூட வாழ்ந்தியே, எனக்கு ஒரு குழந்தைய பற்றி தர, நீ ஏன் தரலையேன்னு கேட்பார். கேட்கும்போது என்ன பண்ணுறா, அவள் கிளியாக போயிடுறா. அவள் கிளியா மாதிரி தேவலோகத்துக்கு வைகுண்டத்துக்கு பறந்து போகிறா. பறந்து போகும்போது என்ன பண்ணுறா, இவருடைய அந்த கரு இருக்கு இல்லையா, இவரால் வியாசரால் உருவாக்கப்பட்டு கரு, அந்த கருவை கீழே போட்டு போயிடுறா. ஏன்னா தேவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் கணக்கே கிடையாது. அம்மா பிள்ளை
பொண்ணு அப்பா இவெல்லாம் நம்ம சேர்றமே முறை இல்லையே, அதெல்லாமே கணக்கு கிடையாது. அவங்க பேர்லாம் அயோனிஜர்கள்னு பேர். அயோனிஜர்கள்னா முறையாக தாய் வழியில் தாய் வயத்துலேருந்து பிறக்காதவங்க. யோனின்னா தாயுடைய கர்ப்பத்திலேருந்து வெளியில் வர வழி யோனி. அயோனின்னா அந்த மாதிரி யோனி சம்பந்தம் இல்லாதவங்கன்னு அர்த்தம். அம்மா வழியில் பிறக்காதவங்க, அம்மா வயத்துலேருந்து பிறக்காதவங்க, அதாவது பிறப்பாங்க. அந்த குறிப்பிட்ட கால அந்த மனிதர்களை பிறப்புக்கான ஒரு வரைமுறையெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் பிறந்தவங்களா இருப்பாங்க. கர்ணன் எப்படி துர்வாசர் இது கொடுத்த உடனே பிறந்தான் பாருங்க, அது மாதிரி பிறந்தவளா இருப்பான். அவளுக்கெல்லாம் வந்து அந்த இந்த வித்தியாசம்லாம் கிடையாது, உறவு முறைகளில் வித்தியாசம்லாம் கிடையாது. அவர் அந்த மாதிரி பிறந்தா அந்த அந்த குழந்தைய போட்டு போயிடுறா. அந்த கருவை எடுத்து வியாசர் வச்சு பாதுகாத்து வளர்க்குறார். வளர்ந்து அந்த அது பெருசான உடனே தான் குழந்தை ஆன உடனே சுகமாக மாறுது, சுகமக ரிஷியாக மாறுறார். சுகர்ன்றது வந்து சுகம்னா கிளிக்கு பேர். அவருடைய மூக்கு தலை வந்து கிளி மாதிரி இருக்குமா. ஏன்னா அவன் அம்மா கிளியா மாதிரி தானே போகும்போது தானே அந்த தன்னுடைய கருவை போட்டு போகிறா. கிளியாக இருக்கும்போது தானே கருவை தேவைப்படுறா. அதனால அந்த அவருடைய முகம் வந்து கிளியாக இருக்குமா, கிளி மாதிரி இருக்குமா. சுகர் வந்து பெரிய ஃபேமஸ், ஆசாபாசங்களை திறந்தவர், உலக வாழ்க்கையே. அதாவது அப்புறம் பிரம்ம ஞானம், ஞானம்னா அப்படி இது பிரம்ம பரபிரம்மன் வாழியா, அது மாதிரி பரபிரம்மன்றது முழுசாக சுகருக்கு தான் பொருந்தும். வியாசரை அது மாதிரி வளர்க்குறாரு. அவர்கிட்ட மனிதனோட இச்சைகள்லாம் எதுவும் அவர்கிட்ட நுழையக்கூடாதுன்றதுக்காக அவரை வந்து வெறும் மரம் கொடி செடிகள் கூடு அது கூட எல்லாம் சேர்த்து வளர்த்து அதுக்கு பேசுறதெல்லாம் இவருக்கு புரியும், இவர் வர்றது அதுக்கு தெரியும், அதெல்லாம் இவருக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுது. சுகருக்கு வந்து காடே ஃப்ரெண்ட் ஆகிடுது. மிருகங்கள்லாம் வந்து தினம் ஒரு உபன்யாசத்தை கேட்டுருக்குமா இவர் சொல்கிறது. அதே மாதிரி இப்போ மரங்கள்லாம் கேட்குமா, மரங்கள்லாம் கேட்டு பதில் சொல்லுமா, செடிகள்லாம் கேட்டு பதில் சொல்லுமா. அந்த பாஷை இவருக்கும் தெரியும், சுகருக்கும் தெரியும். சுகர் நிறைய படித்தவர், வியாசரோட பிள்ளைன்றதால வியாசர் தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காரு. அவருக்கு சுகருக்கு சொல்லி கொடுக்குறாரு. எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவரை வந்து அந்த மாதிரி வச்சு வளர்க்குறார் வீட்டில். அந்த மாதிரி வளர்க்கும் போது ஒரு நாள் அவர் வெளியில் போகிறார். அந்த சுகர் வந்து வெளியில் போகும்போது என்ன பண்ணுறா, இந்த அங்கே அந்த அந்த அவர் வாழ்ந்த நாடு இருக்கு இல்லையா, அந்த நாட்டில் பயங்கர பஞ்சம் வந்துடுது. அந்த பஞ்சம் வந்த உடனே அந்த இது அந்த பஞ்சத்தில் அந்த நாடு பயங்கரமாக திண்டாடுறது. பயங்கரமாக திண்டாடும் போது அந்த அரசன் என்ன பண்ணுவான், அவங்க இந்த அரசவையில் எப்பயுமே அரசவைக்கு ஒரு இவர் ஒருத்தர் இருப்பார், ஒரு ஆலோசகர் இருப்பார், முனிவராக இருப்பார், யாரோ ஒரு முனிவரை வச்சிருப்பாங்க. அந்த ஆலோசகர் என்ன ஆலோசகரை கூப்பிட்டு கேட்குறா, சபையை கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன இது மாதிரி ஒரே பஞ்சமாக இருக்கேன் நாட்டில், என்ன பண்ணுறதுன்னு. மழை இல்லை, 12 வருஷமாக மழை இல்லை. 12 வருஷமாக மழை இல்லாதனால அவங்க நாடு ரொம்ப க்ஷீணிச்சு போகிறது. இந்த க்ஷீணிச்சு போகிற நாட்டை வந்து எப்படி வெளியில் கொண்டு வரதுன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணுவா, இவர் கேப்பர் ராஜா கேட்கும்போது ராஜா கிட்ட சொல்லுவா, பரபிரம்மமான ஒரு ரிஷி இருக்கார், சுகர்னு ஒரு மகரிஷி, உன் நாட்டில் தான் இருக்கார் காட்டில். அவர் மனசுக்கு ஓனாதான் இங்கே கொண்டு வரணும். நீ போய் அவரை போய் தூக்கிட்டுலாம் வந்தேன்னா உனக்கு ஒன்றும் நடக்காது. அவர் மனசுக்கு ஓனாத அவராகவே விரும்பி இந்த நாட்டுக்குள்ளே காலை வைக்கணும். காலை வச்சார்னா நிச்சயம் மழை பெய்யும் சொல்லிடுறார். அப்போ சுகர் வந்து வியாசர் வந்து வெளி உலகமே தெரியாத சுகரை வளர்த்துட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் எப்படி இவளை கொண்டு வருது, இவரை எப்படி இங்கே கொண்டு வருதுன்றதுக்காக பார்க்கும்போது ராஜா வந்து அந்த ராஜாவோட இளவரசி ஒத்தி இருக்கா பொண்ணு, அத்துல்யான்னு பேர். அவ பேர். அவன் என்ன பண்ணுறா, சரி நம்ம ட்ரை பண்ணலாமே, எப்படியாவது அந்த முனிவரை கொண்டு வரலாமே, ஏன்னா நாட்டில் வருமேன்னு போது அவளுக்கும் அந்த பங்கு இருக்கு இல்லையா. அப்பா அவஸ்தப்படுறார். அந்த நம்ம நாடு நம்ம அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, நம்ம நாட்டை சரியாக கொண்டு வரணும்னா நம்மளால் உதவி பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறார். அவன் என்ன பண்ணுறா, நான் போய் அவரை கூப்பிட்டு வரேன்ப்பான்ட்டா வரா. இவர் ராஜா வந்து யாராவது ஒருத்தர் பண்ணால் போகிறோம், மற்றவாள்லாம் போய் அவர்கிட்ட சண்டையெல்லாம் போட்டுலாம் ஜெயிக்க முடியாது, அவரை எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, வர சொல்கிறார். அந்த மாதிரி நேரத்தில் இவர் என்ன பண்ணுறார், அவன் என்ன பண்ணுறா, அந்த காட்டுக்கு வரா. காட்டுக்கு வந்து சுகர் இருக்கிற இடத்து தெரிஞ்சுக்கிறா, அவரோட நடவடிக்கைகள்லாம் தெரிஞ்சுக்கிறா. அவர் காத்தால 6 மணி எழுந்து 7 மணிக்கு குளிக்கிறதுக்கு போகிறதையெல்லாம் பார்த்துக்கிறா. அந்த நேரம்லாம் தெரிஞ்சுட்டு அந்த நேரத்தில் கரெக்டாக இவன் போய் அங்கே குளிச்சுட்டு இருக்கா. அவர் வந்து ஆடை அணிகிறதே கிடையாது, சுகர் எப்பயுமே ஆடை கிடையாது, முழு நிர்வாணம் தான். அவர் பாட்டுக்கு போயிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் இவளும் எதிர முழு நிர்வாணமாக நிற்பார். இருக்கும்போது அவர் பார்க்குறாரு, இவளை மாதிரி ஒரு முனிவர் நினச்சிக்கிறார். அவர்கிட்ட அவளை இவர் மாதிரி ஒரு முனிவர் நினச்சிட்டு, ஏன்னா இவருக்கு வந்து பரபிரம்மம் தானே, இவருக்கு பதில உலக அந்த பழக்க வழக்கங்களே தெரியாது. இவர் மாதிரி ஒரு முனிவர் நினச்சிட்டு நீங்கள் யார் என்ன ஏதுன்னு கேட்குறேன். அவர் சொல்கிறா, இது மாதிரி நான் இந்த
இந்த நாட்டில் தான் இருக்கோம், நானும் இந்த நாட்டில் தான் இருக்கேன், ராணி இளவரசின்னு சொல்ல மாட்டேன், நானும் இந்த நாட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலான்னு அவரை மெதுவாக கூட்டின்னு வந்து வீட்டுக்கு கூட்டின்னு போய் விட்டு அதெல்லாம் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட பழகிறா. சுகர் வந்து கோபம் வந்து இல்லை வியாசர் கோபம் வந்து ஒரு சாபம் கொடுத்துட்டா போச்சு, இவரோட முயற்சி எல்லாம் போயிடுமே, அதனால மெதுவாக போகிறா. அப்படியே தொட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணி அவரை மெதுவாக மனித எண்ணங்களை ஆசைகளை அவர் மனசில் உருவாக்குறார். சுகர் மனசில் இந்த அதுல்யா உருவாக்கி அது என்னன்றதை காட்டுறா அவருக்கு. அப்புறம் தான் அந்த தொடு உணர்ச்சி அதெல்லாமே இவருக்கு புரியுறது. சுகருக்கு முதல்ல இதெல்லாம் பார்த்த உடனே மெய் மறந்துடுறாரு. எல்லாம் உலகமே தெரியல அவருக்கு. வேற ஜீவராசிகளை தவிர வேற எதுவும் தெரிய நம்ம ஆள்களே பார்த்தது இல்லை இல்லையா. தன்னுடைய அப்பாவை தவிர வேற யாரையும் மனிதர்களே அவர் காட்டல. இந்த மாதிரி மனிதர்கள்ட்ட பழக ஆரம்பிச்ச உடனே மனிதர்களோட ஆசாபாசங்களும் அவருடைய இச்சைகளும் இவருக்கு கொஞ்சமாக ஒட்டுறது. அது ஒரு டெம்பரரி தான், அது ஒட்டுறது. ஒட்டின உடனே இவர் என்ன பண்ணுறார், அவங்ககிட்ட நல்லா பழகிறார். ஒரு நாள் அவர் அப்படியே ஆடி பாடிட்டு எங்கள் அப்பா இங்கே தான் இருக்கார், வாங்க போய் பார்க்கலாம், அப்பாவை பார்த்து சொல்லலாம் அப்படின்வா. சரின்ட்டு போவார். இவர் போகும்போது மெதுவாக அந்த எல்லைக்குள்ளே போன உடனே அந்த நாட்டில் சரியான மழை பெய்யும். மழை பெஞ்ச உடனே கூட்டின்னு போவார். இவர் முழு நிர்வாணமாக இருக்கிறார். அப்புறம் ராஜா வந்து துணியெல்லாம் கொடுத்து ஆடையெல்லாம் கொடுத்து இது பண்ணி அவரை உட்கார வச்சு அவருக்கு எல்லா வசதிகளையும் பண்ணி கொடுத்து அவரை ரொம்ப வேண்டி விரும்பி அவருக்கு எல்லா சுசூஷைகளையும் பண்ணி தன்னுடைய ஆசனத்தில் அமர வச்சு எல்லாம் பண்ணுறாரு அந்த ராஜா. ஏன்னா அது தப்பாயிடக்கூடாது நாளைக்கு, அதுக்காக அவர் பண்ணி அவர் அப்படியே அந்த சுகபோகத்திலே இருந்துட்டு இருக்காரு. நாட்டில் மழை பெய்யுது, நாட்டுக்கு சுபிஷம் ஆயிடுறது. ஆனால் வியாசர் வந்து பிள்ளையை தேடுறார் காணுமேன்னு. வியாசர் வந்து பிள்ளையை தேடினோடனே தேடிட்டு என்னன்னு புரியாத, சரி என்ன பண்ணலாம், எப்படி நம்ம இப்போ இது பண்ணுறது, இந்த பிள்ளையை தேடுறதுன்ட்டு அப்புறம் அவரோட ஞான திருஷ்டியில் பார்க்குற பையன் எங்கன்னா ராஜா கிட்ட இருப்பான். நம்ம அனுப்பவே இல்லையே, எப்படி போனான் அப்படின்னு இவர் கோபம் வரும். இவர் வந்து வியாசர் வந்து கோபம் வந்து சாபம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ராஜா வந்து ஒரு வியாசர் காலில் கொடுத்துருவோம். ராஜாவே என்னை மன்னிக்கணும், நம்ம நாடு தான் இது, நாடு என் நாடு மட்டும் இல்லை, நீங்களும் வச்சுக்கிற நாடு, உங்கள் நாடு தான் இது. இந்த நாட்டில் வந்து பஞ்சம் வந்துடுச்சு, ரொம்ப காண முடியாத பஞ்சம் வந்துடுச்சு. இந்த பஞ்சத்தை தீர்க்கணுன்றதுக்காக தான் நான் அவரை கூப்பிட்டு போனேன். நான் இது மாதிரி என்னோட ஆலோசனை கேட்டு மந்திரி சபையை கூப்பிட்டு கேட்டப்ப அவரை கூப்பிட்டு வரணும்னு சொன்னார். அதனால நான் கூப்பிட்டு போனேன். ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் இது வந்து எனக்கு இந்த நாட்டு கடமைகளில் எனக்கு இருக்க கடமை மாதிரி உங்களுக்கும் உண்டு. நீங்கள் வந்து நான் எப்படி என் பொண்ணை விட்டு இது பண்ண சொன்னேனோ, என் பொண்ணு அவளே தான் விரும்பினா, நான் இல்லை, அவள் தான் விரும்பி கூப்பிட்டு தான்வா. அவள் என்ன சொல்லுவா கடைசியில், நான் வந்து என் பொண்ணையும் உங்கள் பிள்ளை கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவார் சுகர்கிட்ட. சுகர்கிட்ட சொல்லுவார். சுகரும் சரின்னுவார். வியாசர் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டார். கல்யாணம் இல்லாத அவ கூட கொஞ்ச நாள் இருப்பார் அந்த அரண்மனையில், அந்த ராஜாவோட அரண்மனையில், அதுல்யாவோட அரண்மனையில் இருப்பார். அந்த அரண்மனையில் காலம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவார் இவர், அப்போ தான் பரீட்சித்துக்கிட்ட இருந்து மெசேஜ் வருது, பாகவத கதையை சொல்கிறதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சுகரை கூப்பிடுறார். சுகர் என்ன பண்ணிடுறார், அவளை அந்த அதுல்யாவை அங்கேயே நாட்டிலே விட்டுட்டு போயிடுறார். இப்படியாக கதை. இது வந்து சுகரோட கதை. சுகர் எப்படி அந்த இதில் வந்து சேர்றாருன்றது இப்போ தெரியுதா. சுகரோட இது வந்து நாடி ஜோதிடம்னு சுகரோட இது ஜோதிட கலையில் சுகர் வந்து பெரிய புலி. ஒரு காலத்தை கணிக்கிறதுல அவரை மாதிரி யாராலையும் சொல்ல முடியாது. அது மாதிரி பயங்கர ஞானி, நிறைய இது பண்ணுவார். அவர் இந்த பரீட்சித்துக்கிட்ட வந்து கால் வந்த உடனேயே இவருக்கு இந்த ஏகவர சுக வாழ்க்கைகளை நம்ம மாட்டிட்டு தோன்றது தெரியுது. தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் உதறிடுறார். எனக்கு குடும்பம் குட்டி அதெல்லாம் எதுவும் கிடையாது, நான் வந்து இதில் ஏமாந்துவதில் உள்ளே வந்துட்டு அதில் என்னை மன்னிக்கணும் அப்படின்ட்டு வேண்டிட்டு பெருமாளை வேண்டிட்டு தவம் பண்ணணும். நான் வந்து போகணுன்னு கிளம்பும்போது தான் பரீட்சித்துக்கிட்ட வந்து மெசேஜ் வருது. மெசேஜ் வந்தோடனே பரீட்சித்துக்கு போய் அந்த பாகவத கதையை சொல்கிறார். பாகவத கதையை சொல்கிறதுனால இவர் டெம்பரரியாக தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்ட அந்த கர்மமும் இவருக்கு தீர்றது. இவர் வந்து ஒரு பிரம்ம ரிஷி, இவருக்கு அந்த கர்மமும் அதில் தீர்றது அந்த பாகவத கதையை சொல்கிறதால. பாகவத கதையை கேட்டதுனால பரீட்சித்துக்கு அவர் பண்ணின பாவங்கள்லாம் தீர்ந்தது. பாரத கதையை கேட்கும்போது எப்பேற்பட்ட வினைகளும் தீருமா. எப்பேற்பட்ட வினைகளும் பாரத கதையை கேட்டோம்னா, மகாபாரத கதையை கேட்டோம்னா தீருமா. இதை வந்து வியாசரே சொல்லியிருக்கார். நாளைக்கு நம்ம அடுத்த கதையை பார்ப்போம் என்னன்னு. தேங்க்யூ.